கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ரொம்ப நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு கலக்கமாக இருக்கலாம், சமாதான குறைவாக இருக்கலாம், இதுவரையிலும் ஒருவேளை நீங்கள் சஞ்சலத்தையே நீங்கள் சுமந்து கொண்டு வரலாம், சமாதானத்துக்காக தேடி தேடி சமாதானம் உங்களுக்கு தூரமாக இருக்கலாம், குடும்பத்தில் சண்டை, சமாதான குறைவு, இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை, உனக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை நான் கட்டளை இடுவேன். இந்த ஆண்டு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு இளைப்பாறுதலை நீங்கள் காண்பீர்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதலை காண்பீர்கள், உங்கள் சரீரத்திலே ஒரு இளைப்பாறுதலை காண்பீர்கள். ஆண்டவர் நம்மை இளைப்பாற பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த ஆசா ராஜாவை குறித்து 1ஆம் தேதி இரவில் இந்த ஆசா ராஜாவினுடைய ஒரு 10 கேரக்டரை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஆண்டவர் ஏன் ஆசாவை நேசித்தார்? இந்த வேதத்தில் தாவீதினுடைய அந்த ஆசீர்வாதத்தை இல்ல தாவீதை வைத்த இடத்துல ஆண்டவர் சிலரை தான் வைத்தார். தாவீதை போல ஆண்டவரை நேசித்தவர்கள் குறைவு, ஆண்டவரை தேடினவர்கள் குறைவு. ஆனா அந்த பட்டியல்ல யார் வந்தா அப்படின்னு சொன்னா, இந்த ஆசா ராஜா தாவீதினுடைய அந்த லிஸ்ட்ல அவர் வந்தார். தாவீதை போல ஆண்டவருக்கு உத்தமமாய் நடந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தான் இந்த ஆசா. இவன் ராஜ்யபாரம் பண்ணின ராஜ்யபாரத்தை கையில எடுத்த நாளில் தேசம் எப்படி இருக்குன்னா சீர்குலைந்து கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் அசுத்த காரியத்தை செய்து அப்படியே தேசம் சின்னாபின்னமா இருக்குது. அது எங்க வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய சொந்த அம்மா வரைக்கும் இருந்துச்சு. இந்த ஆசா ராஜாவினுடைய தாயார் அவங்க ஒரு விக்கிரக கோயிலை கட்டி அவங்க ஒரு விக்கிரகத்தை வச்சு ஜனங்களை அப்படியே பாதி அவங்க. அப்போ இந்த உலகத்திலே இந்த தேசத்திலே இருக்கிற அந்த விக்கிரக ஆராதனை தன்னுடைய வீடு வரைக்கும் தொடர்ந்துருச்சு. அவ்வளவு மோசமான இந்த இடத்துல இந்த ஆசா ராஜா ஜனங்களை ஆண்டவர் பக்கமாய் திருப்பி ஜெபிக்க வைத்து இப்ப என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், இந்த தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்து இருக்கிறது, நீங்க எல்லாரும் எழும்புங்க, நம்ம பட்டணத்துல கட்டலாம், நம்ம அலங்கங்களை கட்டலாம், கோபுரங்களை கட்டலாம், வாசல்களை உண்டு பண்ணலாம், தாழ்பாள்களை உண்டு பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இந்த மனுஷன் என்ன சொன்னானோ அதே போல ரொம்ப ரிலாக்ஸா இளைப்பாறுதலா இருந்ததுனாலே வேதம் சொல்லுகிறது, காரியம் அவர்களுக்கு வாய்த்தது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ அந்த வார்த்தையை தான் கர்த்தர் இந்த வருடம் நமக்கு தருகிறார். உங்களையும் என்னையும் ஆசா ராஜாவை போல கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த வருடம் ஆண்டவரை தேடுகிற வருடம், தேடுகிற வருடம். ஆண்டவரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். வேலைக்கு போகும்போது கர்த்தரை தேட வேண்டும், ராவும் பகலும் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. இந்த வருடம் ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. உங்களுக்கு முன்பாக மொத்த பிரச்சனைகளையும் அமர்ந்திருக்க பண்ண போகிறார். இந்த மாதம் இந்த வருடம் நம்ம பட்டணங்களை கட்டுகிற அளவிற்கு நம்முடைய கைகளை கர்த்தர் திடப்படுத்த போகிறார். இந்த வருடம் நிறைய பேர் அலங்கங்களை கட்டுகிற வருடமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த வருடம் நிறைய பேர் கோபுரங்களிலே கர்த்தர் உங்களை எல்லாரும் பார்க்கிற உச்சா இடத்துல, யாருமே அடைய முடியாத இடத்துல, எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற அந்த கோபுரத்துல கர்த்தர் உங்களை வைக்க கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இந்த வருடம் திறந்த வாசல், உங்களுக்காக புதிய புதிய வாசல்களை ஆண்டவர் கர்த்தர் திறக்க போகிறார். இந்த வருடம் உங்களுடைய தாழ்பாள்களை கர்த்தர் உறுதிப்படுத்தி இனி உங்களிடத்திலே அந்நியன் உட்பிரவேசிக்காதபடி, உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுரண்டாதபடி, நஷ்டப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களுடைய தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். காரணம், நாம் கர்த்தரை தேடினோம், கர்த்தர் சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் சுதந்திரமாக்கி கொள்ளணும். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், இந்த வருஷம் எனக்கு இளைப்பாறுதல், இந்த வருஷம் எனக்கு சஞ்சலம் இல்லாத இளைப்பாறுதல், எல்லா பக்கத்திலையும் எனக்கு இளைப்பாறுதல்,
நீங்க தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி. ஆமென். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் தியானிக்கும் போது வேதத்துல ஒரு மனுஷன் யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கட்டளையிட்ட 3 விதமான இளைப்பாறுதல். அப்படின்னா இவனுடைய வாழ்க்கையில ஒரு 3 சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய மனது இளைப்பாறுதலே இல்லாம இருக்குது. ஐயோ, இந்த கொந்தளிப்பை யாரு மாற்ற முடியும், என்னுடைய இருதயம் இப்படி கொந்தளிச்சுட்டே இருக்குன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு 3 இடங்களிலே இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டே, முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இந்த வாக்குத்தத்த செய்தியை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த 3 காரியத்தையும் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்தார். நான் நம்புகிறேன் நிச்சயமாகவே இந்த ஆண்டு ஆண்டவர் அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தவர், ஒரு நாளும் வாக்கு மாறாதவர். இந்த ஆண்டு நான் அந்த இளைப்பாறுதலை நான் பார்ப்பேன், நான் ஒரு ரெஸ்ட்டை பார்ப்பேன். சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் முழு மனதோட ஏசப்பாட்ட அந்த ரெஸ்ட்டை நான் பார்க்கறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியத்தினாலே எல்லாம் ஆண்டவரே இளைப்பாறுதலே இல்லாமல் இருக்கிறதோ அந்த காரியத்திலெல்லாம் எனக்கு கிருபையாய் நடத்துகிற கர்த்தர். ஆமென். இந்த வருடம் அதே போல இந்த வரிகளை வைத்து, இந்த வார்த்தையை வைத்து ஒரு பாடலையும் நம்ம நியூ இயர்ல பாடணும். ரொம்ப அழகான ஒரு பாடல். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவீர், நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். ஆமென். சேர்ந்து அந்த பாடலுடைய ஒரு வரிகளை சேர்ந்து பாடி, ஆணையிட்டபடி எல்லாம் அவர் செய்து முடிக்கிறவர். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவே. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவே. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரும் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், இனம் தடையில்லா நன்மை தேடி வரும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், இனம் தடையில்லா நன்மை தேடி வரும். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் கைகளை மேல தட்டி, இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவி. ஆணையிட்டபடி செய்து முடிப்பி, வாக்கு தத்தங்கள் சொல்லுங்க. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல்
என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும். ஆமென். கலக்கங்கள் மாறப்போகிறது. நம்முடைய வியாதியினால் உண்டான கலக்கங்கள் எல்லாம் மாறப்போகிறது. பிரச்சனைகளினால் உண்டான தடுமாற்றங்கள் எல்லாம் மாறப்போகிறது. இந்த மாதம் யாரும் பார்க்காத, இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்திராத ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த வார்த்தை உண்மை. இந்த வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் இந்த ஆண்டு நிச்சயமாய் உணர்வீர்கள். கஷ்டமே இல்லாம, ஒரு வலி ஒரு வேதனை இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் நீங்கள் இந்த வருடம் சுலபமாய் நீங்கள் மேற்கொள்வீர்கள். நீங்கள் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வீர்கள். இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பிரச்சனையை நீங்கள் இப்படி டீல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, உங்களுக்கு மன தைரியத்தை ஆண்டவர் கொடுத்து, உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, இந்த ஆண்டு உங்களை கர்த்தர் நடத்த போகிறது. வெகு லெகுவாய் கர்த்தர் நடத்த போகிறார். இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆண்டு நீங்கள் அந்த லெகுவை நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீர்கள். இத்தனை ஆண்டுகள் பாடுபட்ட காரியத்திற்கு ஆண்டவர் இந்த வருஷம் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போறாரு. ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 43வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 43வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம். தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தது. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றார். அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பது இல்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னார். எங்கள் சகோதரனை நீர் எங்களோட கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் கொண்டு வருவோம். அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பது இல்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லி இருக்கிறான் என்றான். நல்லா கவனிச்சுங்க. இது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு இடத்துல அவர் தங்கி இருக்கிறார். இப்போ என்னன்னா, தேசம் எல்லா இடத்துலையும் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. எல்லா ஆடு மாடுகளுக்கு சாப்பாடு இல்லை, மனிதர்களுக்கு சாப்பாடு இல்லை. ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆகாரம் இருக்குது. எங்கே ஆகாரம் இருக்குன்னா, எகிப்தில் ஆகாரம் இருக்குது. எல்லா ஜனங்களும் எல்லா நாட்டினுடையவர்களும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உடைமைகளையும் கொண்டு எகிப்து தேசத்தில் யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனுடைய கையில் அப்போ யோசேப்பு என்கிற பேர் அவனுக்கு இல்லை, சாப்நாத் பன்னேகா அப்படின்ற ஒரு பேர் அவனுக்கு இருந்துச்சு. அப்போ எகிப்தில் ஒரு ஆள் இருக்காங்க, அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும்னு இப்போ அங்கே தான் எல்லாருமே ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, முதல் ஒரு விசை போன உடனே யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பு தான் இவன் அப்படின்னு கண்டுபிடிக்கல. அவன் துப்பாசியை கொண்டு பேசினதுனால அவர்கள் யாரோ ஒருத்தர் இந்த ஊரில் உள்ள ஆள் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் திரும்பி வரும்போது யோசேப்பு என்ன சொன்னார்னா, என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். நீங்கள் போய் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரையும் விசாரித்து, இவன் பிறந்ததற்கு பிறகு இவனுக்கு ஒரு தம்பி பென்யமீன் ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அவருடைய அம்மா அவனுடைய வயிற்றிலேயே பிறந்திருக்கிறார். பொதுவாக யாக்கோபு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 மனைவிகள், அதற்கு பிறகு நிறைய வேலைக்காரிகள் இருந்தார்கள். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜனத்தொகை ரொம்ப குறைவாக இருந்ததுனால ஒரு தகப்பன் இருப்பார், அவர்களுக்கு மனைவிகள் இருப்பார்கள். அந்த மனைவியினிடத்திலிருந்து பிறந்த பிள்ளைகளை எல்லாரையும் சேர்த்து ஒரு தகப்பனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவர்கள் வம்சத்திலே அவர்கள் இடம் பெறுவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரே அம்மாவுடைய வயிற்றுல பிறந்த 2 பிள்ளைகளுக்கு பாசம் அதிகமா இருக்கும். இப்போ யோசேப்பினுடைய தாய் தன்னுடைய தாயை ரொம்ப யோசேப்பு நேசித்தார். இப்போ தன்னுடைய தாயினுடைய கடைசி நேரத்தில் பென்யமீன் அப்படின்ற ஒரு பையனை பெற்றெடுக்கிறாரு. அந்த பையனை, அந்த தம்பியை யோசேப்பு பார்த்ததே இல்லை, இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அப்போ என்ன சொல்றாருன்னா, அடுத்த டைம் நீங்க தானியம் வாங்க வரும்போது உன்னுடைய சகோதரனை நீங்க கூட்டிட்டு வராட்டா உங்களுக்கு கண்டிப்பா நாங்க தானியம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. இப்போ அப்பா
சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து சாப்பாடு வாங்க போகணும். தன்னுடைய பிள்ளைகளிடத்துல போய் எப்பா கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்லன்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் போக முடியாது, நீங்கள் பென்யமீனை இளைய பையனை அனுப்பாம கண்டிப்பாக அவங்க சாப்பாடு கொடுத்து விட மாட்டாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ யாக்கோபுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தான் ரொம்ப பிடிச்ச மனைவி யார் அப்படின்னா யாரு? ராகேல். அவர் ரொம்ப பிடிச்சவங்க. அவங்களிடத்திலிருந்து பெற்றெடுத்த முதல் பிள்ளை யார் அப்படின்னு சொன்னா யோசேப்பு. யோசேப்பை உயிருக்குயிரா நேசிச்சு தன்னுடைய பக்கத்தில் படுக்க வச்சு, இப்போ யோசேப்பு வந்து பீருண்டு போயிட்டான். இப்போ அடுத்த ஒரு பிள்ளை, சரி அடுத்த ஸ்தானத்தில் எனக்கு பிற்பாடு இந்த பென்யமீன் தான் வருவான் அப்படின்னு நினச்சி அவனை ரொம்ப பாதுகாக்கிறார். இவனுக்கு எதுவும் வரக்கூடாது, இவனை எதுவுமே தொடக்கூடாது, இவனை எங்கேயுமே அனுப்பக்கூடாது, இவனுக்கு அங்கே போனால் ஆபத்து வந்துடுமோ இங்கே போனால் ஆபத்து வந்துடுமோ, அப்படி தன்னுடைய கண்ட்ரோல்லையே அவர் வச்சிருக்கிறார். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் வந்து ஏற்கனவே ஒரு தோல்வி நடந்ததுனால, ஏற்கனவே ஒரு விபத்து நடந்ததுனால, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக அடுத்தவங்களுக்கும் அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரையுமே பிடிச்சி வச்சிட முடியாது. பாருங்க, நிறைய பிள்ளைங்க வந்து இது ரொம்ப வருத்தப்படுவாங்க. எது அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் பைக்கில் போய் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருப்பாங்கன்னு வைங்களேன், அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ பைக்கே ஓட்டக்கூடாது, நீ பைக்கே ஓட்டக்கூடாது, இல்லை நீ பைக் ஓட்டு, பத்திரமா ஓட்டு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தவறல்ல. உங்க பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்தில் நடந்த ஏதோ ஒரு இழப்பை வைத்து இப்படிதான் என் பிள்ளைக்கும் இழப்பாகும், அவனுக்கும் இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீங்களாகவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, நீங்களாகவே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே எப்பவுமே வந்துடக்கூடாது. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலர் வந்து இந்த யாக்கோபு மாதிரி தான் அந்த காரியத்தை நினைச்சார். அதனால இந்த பென்யமீனை எந்த இடத்துலையுமே அவர் அனுப்பலை. ஆனால் இந்த வேற வழி இல்லை, இப்போ வந்து தன்னுடைய பிள்ளையை அனுப்புனாதான் சாப்பாடு, இல்லைன்னா எல்லாருமே செத்துருவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் யார் அவனுக்கு ஞாபகம் வராங்கன்னா, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போனான் என்று நினைத்திருக்கிற யோசேப்பு ஞாபகம் வர்றாரு. ஐயோ, எனக்குள்ள ஏற்கனவே ஒரு கேள்வி இருக்குப்பா, இந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியல. தன்னுடைய சின்ன மகனை சரி நீ கூட்டிட்டு வாங்க, இவன் வர்ற வரைக்கும் நான் சமாதானமாக இருக்க முடியாது, இவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிடவே முடியாது, என் பிள்ளையை எப்படியாவது பத்திரமா கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் அனுப்பி விடுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த இருதயம் அப்படியே அடிச்சுட்டே இருக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் அடிச்சுட்டு இருக்குது. என் பிள்ளை உயிரோட வருவானா, என் பிள்ளைய சரியாக இவங்க கொண்டு வருவாங்களா, என் பிள்ளையை குறித்து ஒரு நல்ல செய்தி கேட்பேனா? ஆனால் கர்த்தர் ஒரு ரொம்ப அழகான ஒரு பதில் தருகிறார். அவர்கள் திரும்பி வரும்போது பென்யமீனோடு மட்டும் வரவில்லை. எப்படி வந்தாங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு ஆன்சரோட அந்த பிள்ளைங்க திரும்பி வருகிறதை அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையிலே நிறைய கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஏன் ஆண்டவர் இதை செஞ்சாரு, எதுக்கு இப்படி நடக்கணும், எதுக்கு இவங்களை கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, எதுக்கு இந்த இடத்துல எனக்கு தோல்வியை அனுமதிச்சார், இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதிலே தெரியல. அந்த கேள்வி காரியத்தை நினைச்சாலே உங்களுடைய இருதயம் ஒருவேளை சமாதானத்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சஞ்சலம் உண்டாயிருக்கலாம். இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் இளைப்பாறுதல் என்ன இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னா, அநேக நாட்களாக அவனுடைய இருதயத்தில் இருந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்து கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய மகளை குறித்த அந்த கலக்கம், அந்த இளைப்பாறுதல் இல்லாத அந்த சூழ்நிலையை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நான் வந்து அந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் செய்வேன். உன் பிள்ளையை குறித்து இருக்கிற அந்த கேள்விக்கு ஒரு பதில் செய்து, இந்த வருடம் அந்த பிள்ளையை நினைக்கும் போது கேள்விக்குரிய அல்ல, அந்த பிள்ளையை நினைக்கும் போது ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கேள்விக்குறிகளையும் இந்த வருடம் நான் ஒரு இளைப்பாறுதலுக்கு நேராக நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே,
நான் நம்புறேன் ஆண்டவரே, கேள்வி குறிகளை ஆச்சரிய குறிகளாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த ஆண்டு எல்லா கேள்வி குறிகளும் மாறப்போகிறது. ஏன் என்கிற அந்த கேள்விகளுக்கு கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு பெரிய பதிலை கர்த்தர் தரப்போகிறார். இந்த வருடம் பதில் கொடுக்கிற ஆண்டு, உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டு. 10 வருடங்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கேள்விகளுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பதில் வரும். அந்த பதில் உங்களுக்கு இளைப்பாறுதலாய் இருக்கும். அந்த பதில் உங்களுடைய மனதிலே இருக்கிற சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மனதுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இவனுடைய இருதயம், நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பிள்ளைய ஒருவேளை அந்த பிள்ளைய பறி கொடுக்கிறதே பெரிய ஒரு தோல்வி, ஒரு கஷ்டம், மன கஷ்டம். எல்லாம் வேற. நம்ம சில மரண வீட்டுக்கு, துக்க வீட்டுக்கு போகும்போது அடக்கம் பண்ணிட்டு நம்ம உடனே வந்துடுறோம். அடுத்த நிமிஷம் நம்ம மறந்துடுறோம். ஆனால் அவர்களோட டிராவல் பண்ணவங்க, அவர்களோட வாழ்ந்தவங்க தன்னை விட்டு மரித்து போனவர்களே அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால மறக்க முடியாது. அது ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்கள மறக்கவே முடியாது. இப்போ தன்னுடைய பிள்ளை மரிச்ச அந்த சடலத்தை பார்த்துருந்தாலாவது, அடக்கம் பண்ணில இருந்தாலாவது ஒரு மனசு ஆறுதல் கிடைச்சிருக்கும். ஐயோ, கடைசியா என் பிள்ளை என்கிட்ட பேசிருச்சு, கடைசியா நான் முகத்தை பார்த்தேன்னு சொல்லலாம். ஆனால் அது எதுவுமே பார்க்கல. தன்னுடைய பிள்ளை நல்லபடியா எதிர்த்து பேசாம தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போய் கொடுன்னு சொன்ன உடனே கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. இவனுடைய இந்த மனுஷனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்குது. நான் தானே அனுப்புனேன், இவனை அனுப்புனது இவர் தானே, தலையில சாப்பாடு வச்சு அனுப்புனது என் பிள்ளைய நான் எதுக்கு அனுப்புனேன், என் பிள்ளைய நான் அனுப்பாம இருந்திருக்கலாம்ல. எத்தனையோ கேள்வி அவருக்குள்ள இருக்கிறது, எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது. இதுக்கு பதிலே யாரும் சொல்ல முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மட்டும் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னார், உன்னுடைய இருதயம் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறது எனக்கு தெரியும். நீ நிறைய கேள்விக்குறியோடு இருக்கிறாய், வாழ்க்கையை குறித்த கேள்விக்குறி, பிள்ளைகளை குறித்த கேள்விக்குறி, எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி. ஆனால் நான் செய்வேன், நான் ஒரு இளைப்பாறுதலை உனக்கு தந்து உன்னுடைய கேள்விக்குறிக்கு ஒரு பதிலை தருவேன். இந்த வருடம் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பதில் தேடி வரும். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு பதில் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் ஜெபித்த பதில்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு தேடி வரும். கர்த்தர் உங்கள் கேள்விகளை ஆச்சரியமாய் மாற்றுகிற வருடம் தான் இந்த வருடம். நிச்சயமாகவே இது நடக்கும். நீங்கள் நிறைய பேர் சாட்சியாய் நிற்பீர்கள். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற கர்த்தர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை. கைய மேல உயர்த்தி, நீர் சொன்ன நல்வார்த்தை நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆமென். இந்த வார்த்தையை நம்ம சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஸோ இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் இளைப்பாறுதல் என்ன அப்படின்னு சொன்னால், பல வருடங்களாக இருக்கிற கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவனை இளைப்பாற பண்ணினார். ஏன், எதுக்கு ஆண்டவர் செஞ்சார், ஏன் இப்படி பண்ணினாரு, நான் என்ன செஞ்சேன், என்னிடத்துல ஏதாவது குறை இருக்குதா,
நான் இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதையும் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒதுக்கும் போது அவனுக்குள்ள ஏராளமான கேள்விக்குறிகள் இருந்துச்சு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் மட்டும் ஏன் இப்படி ஒதுக்கப்படுகிறேன்? இந்த நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கும்போது ராஜாவுடைய கண்ணு என்ன மட்டும் ஏன் இப்படி பார்க்குது அப்படின்னு நிறைய நிறைய கேள்விக்குறிகள் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து இளைப்பாற பண்ணி அவனுடைய கேள்விக்குறிகளுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு பதிலை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம். உங்களுடைய இருதயம் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கலாம், உங்களை பார்த்தே கேள்வி கேட்கலாம். கேள்விகளினால உங்களுடைய இருதயம் நிறைஞ்சிருக்கலாம். உங்களை பார்த்தே நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். உனக்கு ஏன் இப்படி நடக்குது? உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? உன் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு? நீ சரியா சர்ச்சுக்கு போன ஆள் தானே, நீ ஓடி ஓடி போனியே, என்னென்னமோ உங்களை பார்த்து கேட்கலாம். ஆனால் நிச்சயமாகவே ஒன்று நீங்கள் நினைங்கள், நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா ஒரு பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஏன் நடந்துச்சு, கர்த்தர் ஏன் இதை அனுமதிச்சார் அப்படின்னு இன்னைக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியாட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த இதுக்கான ஆன்சரை கர்த்தர் தெரிய வைப்பார். இந்த கேள்விகளுக்கான பதிலை ஆண்டவர் தருவார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளேயே கர்த்தர் அந்த கேள்விகளுக்கான பதிலை கர்த்தர் காண்பிக்க பண்ணுவார். ஏன் இப்படி நடந்துச்சுன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். எதற்காக கர்த்தர் இதை அனுமதிச்சார் அப்படின்றத உங்களுடைய கண்களதை காணும். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, ஐயோ இதுக்காக தான் அனுமதிச்சிங்களா ஆண்டவரே, இதுக்காக தான் நீங்க செஞ்சீங்களா ஆண்டவரே, நான் கூட என்னமோ நினைச்சேன், நான் கூட என்னென்னமோ ஓடிச்சு எனக்கு, ஆனா கர்த்தர் எனக்கு அனுமதித்தது எல்லாமே எனக்கு நன்மைக்காகவே. ஆமென் சொல்லுங்க. இப்போ யோசேப்பை இந்த யாக்கோபு பார்க்கும்போது அவருடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எப்பா இப்போ நான் கல்லறைக்கு போனால் கூட சந்தோஷமாக போவேன்ப்பா. ஏன் அப்படின்னா என் வாழ்க்கையில் இத்தனை நாள் இருந்த கேள்விக்குறிக்கு ஆண்டவர் எனக்கு கிருபையாய் பதிலை தந்தார். அவனுடைய மனசில் இருந்த இளைப்பாறுதலுக்கு அளவே இல்லை, சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை எப்படி துவங்குறோம் அப்படின்றத விட நம்ம முடிக்கும் போது சந்தோஷமா முடிக்கிறோம் பாருங்க. இந்த யாக்கோபு துவங்கும் போது சந்தோஷமா துவங்கினானோ இல்லையோ, சந்தோஷமா துவங்கலையா அப்படின்னா பிறக்கும் போதே ரெண்டு குழந்தைங்க போராடிட்டு தான் வந்தது. யார் அண்ணன், யார் தம்பி, யார் இப்படி பண்ணுவா எதுவுமே அது தெரியல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்திலையும் அவ்வளோ பெரிய போராட்டம், மாமனார் வீட்டில் அவ்வளோ பெரிய போராட்டம். ஆனால் அவனுடைய ஓட்டத்தை முடிச்சு அடக்கம் பண்ணப்படும் போது வேதம் சொல்லுது எப்படி போறார் அப்படின்னு சொன்னா, சொல்லுங்களேன், அவர் சொல்றாரு, நான் சந்தோஷத்தோட போவேன்ப்பா. ஏன் அப்படின்னா இப்ப என்னுடைய மனசு என்ன இருக்குன்னா இளைப்பாறுதலுக்குள்ளேயே வந்துச்சு. எனக்கு சஞ்சலமே இல்லை, எனக்கு கவலையே இல்லை. நான் நினைச்சது ஒன்னே ஒன்று, இந்த பிள்ளையை எப்படியாவது பார்ப்பேனான்னு தான் நினைச்சேன். இந்த பிள்ளை திரும்ப எனக்கு கிடைக்குமான்னு நினைச்சேன். இவனை குறித்து தான் ஆயிரக்கணக்கான கேள்வி என் இருதயத்தில் ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய பதிலை கர்த்தர் தந்தார். நான் அவனை பார்வோனுடைய அரண்மனையிலே நான் அவனை பார்த்தேன், அதிகாரியாய் பார்த்தேன். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையிலே விழவில்லை. அத்தனை வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறினது. என் கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய பதிலை கொடுத்து என்னை இளைப்பாற பண்ணின இயேசு இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, சகோதர சகோதரியே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு பதிலை கொடுத்து உன் மனதிலே இருக்கிற சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றி, தத்தளிப்புகளை கர்த்தர் மாற்றி இளைப்பாற பண்ணுவேன். நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென் முழு பலத்தோடு ஆமென் என்று ஆமோதித்து, என் கேள்விகளுக்கு இந்த ஆண்டு பதில் வரும், என் கேள்விகளுக்கு இந்த ஆண்டு பதில் வரும், என் பிள்ளையை குறித்த கேள்விக்கு இந்த ஆண்டு பதில் வரும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் இந்த ஆண்டு எனக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டு. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த இரண்டாவது இளைப்பாறுதலை குறித்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். 28வது வசனத்தை வாசிக்கும் போது 28ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். 28வது அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக
பிரயாணம் பண்ணி ஓர் இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்தான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் நுனி வானத்தை எட்டி இருக்கிறது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவிக்கிற இரண்டாவது சஞ்சலத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா அவனுடைய இருதயம் இந்த இடத்துல தத்தளிக்கிறது. எதற்காக அப்படின்னா, தன்னுடைய தாயாரோடு கூட ரொம்ப செல்ல பிள்ளையாய் வாழ்ந்து, வேதம் சொல்லுகிறது குணசாலியும் கூடாரவாசி அப்படின்னு அந்த மாதிரி தன்னுடைய ஒரு செல்ல பிள்ளையை போலவே வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்து அம்மாவுடைய சாப்பாடை ஆகாரத்தையே சாப்பிட்டு வெளி உலகத்தை பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு வெளி உலகம் நிறையவே தெரியும். அவன் அவனுடைய வேலை, அவனுடைய பழக்க வழக்கம் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் இந்த பிள்ளைக்கு அப்படி கிடையாது. இவன் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அப்பாவை, தன்னுடைய அம்மாவை, தன்னுடைய வீட்டை மட்டும் தெரியுமே தவிர வேற பெரிய எந்த பழக்கமும் அவனுக்கு இல்லை. ஆனால் இப்போ தன்னுடைய தாயாருடைய ஒரு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அப்பா இடத்துல போய் அந்த ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டு வந்ததுனால இப்போ ரெண்டு பேருமே அந்த வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய பிள்ளைய கழுதையின் மேல் சேனம் வைத்து நீ போயிருப்பா அப்படின்னு சொல்லி புறப்பட்டு நீ போயிரு, இந்த இடத்துல இருக்காத, எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கோ, உங்க அண்ணன் உன்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயாரை அனுப்பி விடுகிறாங்க. இப்போ வெகு தூரம் பிரயாணம் பண்ணி தனியாக வருகிறான். ஒரு இடத்துல இருட்டாகுது. அந்த இடத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலை மேல வச்சு இப்போ அவன் அந்த இடத்துல தூங்குறான். எப்படி நினைச்சு தூங்குறான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய பயம் உள்ள இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், யார் என்னை காப்பாற்றுவா, எப்படி நான் சம்பாதிப்பேன், எப்படி இந்த கடனை அடைப்பேன், எப்படி நான் திரும்பி வருவேன். தன்னுடைய இருதயத்திலே எதிர்காலத்தை குறித்து அவ்வளவு பயம். தூங்கிட்டு இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் பொதுவாக நிறைய பேர் சொப்பனம் பார்ப்பாங்க. எப்போ நிறைய பேருக்கு சொப்பனம் அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னால், தூக்கத்தில் எப்போ நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்களோ அப்போ தான் நிறைய பேருக்கு சொப்பனம் வரும். நம்ம டீப்பாக தூங்கிட்டோன்னா சில நேரத்தில் சொப்பனங்கள் வராது. ஆனால் அறகுறையாக தூங்கிட்டோன்னா சொப்பனம் வரும். நான் நம்புகிறேன், இந்த மனுஷன் படுத்திருக்கிறது மாதிரி படுத்திருந்தாலும் நிம்மதியாக அவன் தூங்கினானா என்னன்னு தெரியல. நான் போகிற வீடு எப்படி இருக்கும், என்னை எப்படி அங்கீகரிப்பாங்க, எத்தனை ஆண்டு அங்கே இருப்பேன், எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் தன்னுடைய இருதயத்துக்குள்ளே எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய பயம். என்ன செய்ய போறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் உங்களை குறிச்சும் உங்கள் பிள்ளைகளை குறிச்சும் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம். என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர். என்னப்போ இத்தனை ஆண்டை நான் தவறி விட்டுட்டேன், இத்தனை ஆண்டு எனக்கு போச்சு, என்ன வேலையில் நான் செட்டில் ஆவேன், என்னென்னமோ, இந்த வருடமாவது திருமண காரியம், இந்த வருடமாவது அந்த காரியம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அப்படியே மேலே நின்று இந்த மனுஷனை கர்த்தர் கூப்பிட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அதற்கு மேலாக கர்த்தர் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ஏணி. அதனுடைய ஒரு நுனி எங்க இருக்காமா, வானத்தில், இன்னொன்னு பூமியில. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை ஜீரோல இருந்து உன்னை அந்த இடத்திற்கு கொண்டு போகிறதற்கு என்னுடைய ஆண்டவருக்கு லேசான. நீங்க ஜீரோல இருக்கலாம், ஜீரோல இருக்கும்போது உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லாம நான் ஆரம்பிக்கணும், எதுவுமே எனக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் அந்த சொப்பனத்துல சிம்பாலிக்கா என்ன காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லாமையில இருந்து உன்னை உயர்த்தி ராஜாக்களோடையும் பிரபுக்களோடையும் அமர செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென்.
ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த உன்னை நான் 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 அப்படின்னா ஐ அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, யாருமே உங்க கூட இருக்கலப்பா, யாருமே உங்க கூட இருக்கல, ஆனா யார் மட்டும் இருந்தாராமா? சொல்லுங்க. உங்க கூட எதுவுமே இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா யார் உங்க கூட இருக்கார் அப்படின்னு சொன்னா யார் இருக்கா? அதான் நிறைய பேர் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, நிறைய நான் ஜீரோ, நான் நிறைய ஜீரோ, நான் ஜீரோ, எனக்கு எதுக்குமே நான் வேல்யூ இல்லை, நான் ஒன்றுமே ஆரம்பிக்க முடியாதவன், எல்லாத்தையுமே ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 2025 வருடம் ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எல்லாமே மணல் மேல் கட்டப்பட்ட வீடை மாதிரி, அந்த மணல் மேல் கட்டப்பட்ட மாதிரி லைட்டாக ஒருவேளை காத்தடிச்சு இல்லை லைட்டாக தண்ணி எல்லாமே இனி திருப்பி கட்டணும், இனி திருப்பி கட்டணும், அந்த நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இந்த ஜீரோவுக்கு ஒரு மதிப்பு வரும். இந்த தாவீது என்கிற ஒரு ஜீரோவுக்கு எப்போ மதிப்பு வந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆடுகளின் பின்னாதான் போய் கொண்டிருந்தாய், ஆனால் நான் உன்னோடு கூட, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சிஸ்டர், நீங்கள் ஜீரோ தான், பிரதர் நீங்கள் ஜீரோ தான், உங்கள் பிள்ளைகள் ஜீரோ தான், ஆனால் உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற கர்த்தர் இருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் இருக்கிறார். நல்லா நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி, நான் இருக்கிறேன், யாருமே இல்லை, யாருமே இல்லை பாஸ்டர், நான் தான் இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிறேன், நான் தான் அப்படின்னு நினைச்சு வந்தேன். எது இருக்கு எனக்கு, எது இருக்கு எனக்கு? நான் ஜீரோ, நான் ஜீரோ, நான் ஜீரோ, ஒண்ணுமே இல்லை. இனி எல்லாம் அந்த ஸ்கிராட்சிலிருந்து தான் இனி ஆரம்பிக்கணும், துவக்கத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். எனக்கு இத்தனை வயசாச்சு, இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, என் வாழ்க்கையை நான் துவங்கவே இல்லையே, என்னுடைய எதிர்காலத்தை நான் ஆரம்பிக்கவே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் கர்த்தர் கீழே இருந்து மேலே கட்டு வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். எனக்கு இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது தெளிவா நான் ஒன்று ஃபீல் பண்றேன். நிறைய பேரை கர்த்தர் ஜீரோலிருந்து கர்த்தர் கட்ட போறார். கர்த்தர் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்து அவர் உங்களை துவங்க போறார். எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் ஸ்டார்ட் பண்ண போறார். ஸ்டார்ட் பண்ணி கர்த்தர் உங்களை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபே, உன்னுடைய இருதயம் சஞ்சலத்தினால் நிறைந்து தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சர், எதிர்காலம், எதிர்கால பயம், பிள்ளைய குறித்த எதிர்கால பயம். ஆனால் ஆண்டவர் மட்டும் முன்னாடி நின்று இப்போ ஒரு சமாதானத்தை கொடுக்குறாரு. நீ போ, நீ இப்பொழுது தலையிலே வைத்திருக்கிற இந்த கல் இது ஒரு தூணாய் மாறும். நீ திரும்பி வருவ, சுகமாய் திரும்பி வருவ. நீ இன்னைக்கு வெறும் கையா ஜீரோவா இந்த இடத்தை விட்டு கிராஸ் பண்ற, ஆனா நீ திரும்பி வரும்போது ஜீரோவா நீ வரப்போறதில்ல, நீ பரிவாரத்தோட திரும்பி வருவாய், நீ ஆசீர்வாதத்தோட திரும்பி வருவாய். இந்த 2015 வருடம் ஜீரோவா ஆரம்பிச்ச நிறைய பேர் இந்த வருடத்தை முடிக்கும் போது பரிவாரங்களோட நீங்க திரும்பி வர போறீங்க. ஒன்னும் இல்லாம துவங்குற நீங்க இந்த ஆண்டு முடியும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பெரிய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வரப்போகிறீர்கள். இந்த ஆண்டு ஜீரோல இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் முன்பாக நின்று துவங்குற ஆண்டா இந்த ஆண்டு மாறப்போகிறது. இந்த ஆண்டு மறுபடியும் கர்த்தர் துவங்க போகிறார். உங்கள் வேலைகளை கர்த்தர் துவங்க போகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் துவங்க போகிறார். ஓ, சத்துருவினால் முறியடிக்கப்பட்ட பல காரியத்தை இந்த ஆண்டு துவங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆமென். நிச்சயம் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ரொம்ப அழகான பாடல் அது, ரொம்ப அழகான பாடல். அப்படின்னா ஏசேக்கு முடியும், சித்தனாவும் முடியும். இந்த ஆண்டு ரகபோத் எனக்காக, கரங்களை தட்டி அந்த வார்த்தையை பாடி ஆமென், ஹல்லேலூயா. யுத்தங்களும் ஓயும், இட்டிகளும் முறியும், ரதங்கள்
எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர்கள் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் கைகளமால். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பேன், உன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றும். ஆணையிட்டபடி செய்து முடிப்பேன், உன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுமே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு இரண்டாவது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் தரப்போறார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த ஆண்டு ஒரு இளைப்பாறுதல். என்ன இளைப்பாறுதல் தரப்போறார்னா, என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை கொடுத்து ஆண்டவர் இந்த ஆண்டு என்னை இளைப்பாற பண்ண போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை தரப்போறாரு. என்னுடைய எதிர்கால பயத்தை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு எனக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் தந்து எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் தரப்போறார். ஹல்லேலூயா. ஒரு ஃப்ரீனஸை இந்த வருஷம் நான் பார்க்க போறேன். இந்த வருஷம் ஒரு ரிலாக்ஸேஷனை நான் பார்க்க போறேன். இது ஆண்டவரே எனக்காக கர்த்தர் செய்ய போறார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில் மூன்றாவது ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 33வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்க போறோம். 33ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதர்களும் வருகிறதை கண்டு பிள்ளையை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும், முதலில் லேயாளையும் அவள் பிள்ளைகளையும், இடையிலே ராகேலையும் யோசேப்பை கடையிலே நிறுத்தி அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனை கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலே இல்லாத ஒரு இரவு. என்ன இரவு அப்படின்னா, இந்த இரவு அப்படின்னா, இந்த இரவு ரொம்ப டயர்டா இருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலிருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வழி பிரயாணத்தில் நம்ம எப்போவுமே ஒரு ட்ராவல் பண்ணால் நம்ம நிறைய டயர்டாயிரும். நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, படுத்து தூங்கிடுவாங்க. அந்த ட்ராவல் பண்ணுறவனுடைய டயர்டே பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போது இந்த மனுஷன் ரொம்ப ட்ராவல் பண்ணி வர்றாரு, ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. ஆனால் அவ்வளவு டயர்டாக இருந்தாலும் அவனுக்கு என்ன வரல அப்படின்னு சொன்னால், சுத்தமாக தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால், அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இல்லைன்னா இளைப்பாறுதலே இல்லை. காரணம் என்னன்னா, தன் சகோதரனை குறித்த ஒரு மிகப்பெரிய பயம். என்னைக்கோ ஒரு நாள் செய்த தவறு, ஒரு மிஸ்டேக்னால தன்னுடைய சகோதரன் விரோதியாய் இப்பொழுது மாறி தன்னுடைய சகோதரன் தனக்கு எதிர்கொண்டு வர்றான் அப்படின்றத கேள்விப்படுறான். நம்ம இந்த அண்ணனை சந்திக்க போறோம், பல வருஷத்துக்கு முன்னாடி அவனை நம்ம ஏமாத்திட்டோம், இப்போ அவனுக்கு உணர்வு வருது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை திருடிட்டோம், அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டோம், நம்ம தப்புன்ட்டோன்னு ஒரு அந்த வயசு வரும்போது அவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் வருது. அதனால ராத்திரி முழுக்க தூங்காம
பொழுது விடியும் மட்டும் ஒரு புருஷனோட என்ன பண்றாரு அப்படின்னா போராடிட்டே இருக்கிறார். ஆனா அவர் சொன்னாரு, நான் விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட, இல்ல நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளவு சஞ்சலம், பயமா இருக்குது. இப்போ அந்த அந்த பிரேயர்லாம் முடிச்சு இப்ப காலையில தன்னுடைய சகோதரன் தனக்கு பக்கமா வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே இவரே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் லைன் பண்றாரு, முன்னாடி நிறுத்துறாரு. தனக்கு பிடிச்ச மனைவியையும் தனக்கு பிடிச்ச பிள்ளைகளையும் பின்னாடி நிறுத்தி, ஃபர்ஸ்ட் வேலைக்காரங்க, அதுக்கப்புறம் வேலைக்காரிகள், அதுக்கப்புறம் தனக்கு பிடிக்காத ஒரு மனைவி, அவருடைய பிள்ளைகள், அப்புறம் பிடிச்ச மனைவி, அப்படி லைனா நிப்பாட்டுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அப்படி மனசு சொல்லுது, ஒருவேளை அவன் யாரையாவது ஒருத்தரை வெட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்தான்னா ஃபர்ஸ்ட் இவங்க மரிச்சா கூட பிரச்சனை இல்லை, இவங்க மரிச்சா கூட பரவாயில்ல, கடைசியில் இந்த பிள்ளையாவது காப்பாற்றப்படுமே, அதுக்குள்ள அவன் காலை பிடிச்சிடலாம், அதுக்குள்ள அவனை கெஞ்சி இருக்கலாம். அந்த மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும்னு நினைச்சு பாருங்களா, எவ்வளவு பாடுபட்டிருக்கும். ஏசாவுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இல்லை, ஏசாவுக்கு விரோதமா சத்தம் போடுறதுக்கு பலன் இல்லை. ஏன்னா ஏசா பெரிய பராக்கிரமசாலி. ஏசா காட்டுவாசி, அவன் மிருகங்களை அடிச்சு சாப்பிட்ற ஆள். அவனுடைய பலத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. ஆனா அதே இடத்துல இந்த பிள்ளையை பார்த்தா இது கோலை, இது எதுக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு பயம் 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 பயம். என்ன பண்ண போறானோ. ஆனா வேதம் சொல்லுகிறது, இவன் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். அவன் வர்றான், கத்தி எடுக்கிறானா, அவன் திட்ட போறானா, அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வேதம் சொல்கிறது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள். ஹல்லேலூயா. இப்போ அந்த மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் வருது பாருங்களேன். அப்பா எப்படி இருக்கும் நினைக்கிறேன். இது என்ன சூழ்நிலை, தூக்கு தண்டனை கைதிக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி, இன்னைக்கு உனக்கு தூக்கு தண்டனைப்பா, இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள நீ தூக்கில் மாட்ட, உன்னை கொல்ல போறாங்கன்னு சொல்லி அவனை அந்த அந்த தூக்கு மேடைக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது, உனக்கு தூக்கு தண்டனை ரத்த ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். தன்னுடைய இருதயம் முழுக்க பயத்தினால நிரம்பி சஞ்சலத்தால் இருக்கும்போது ஒரு பதில் உனக்கு தூக்கு தண்டனை இல்லைன்னு வரும்போது அவ்வளோ ஒரு இளைப்பாறுதல் வருகிறது மாதிரி, அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன், என் பிள்ளைங்க தப்பிச்சிட்டாங்க, எனக்கு மரணம் இல்லை அப்படின்றது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு கொடுத்த 3வது ஒரு இளைப்பாறுதல் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய எல்லா பயத்திற்கும் உன்னை நீங்களாக்கி உனக்கு நான் ஒரு இளைப்பாறுதலை தருவேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை பயத்தினுடைய உச்ச கட்டத்தில் உங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லாமல் இருக்கலாம், பயமா இருக்கலாம், எல்லா காரியத்தை நினைச்சு உங்களுடைய இருதயம் பயப்படலாம், வேலையை நினைச்சு பயம், குடும்ப காரியத்தை குறித்த ஒரு பயம் இருதயத்தில் ஆளுகை செய்யலாம், பிள்ளையை குறித்த ஒரு பயம், திருமண காரியங்களை குறித்த ஒரு பயம், பயம் 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 பயத்தினால நிறைஞ்சு, என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய முடியும், எப்படி இதை கொண்டு போவேன். ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன், உன்னுடைய எல்லா பயத்திற்கும் உன்னை நீங்களாக்கி, எல்லா பயத்திற்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி இந்த ஆண்டு கர்த்தர் இளைப்பாற பண்ண போகிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண போகிறார். நீங்கள் பயப்படுகிற அந்த காரியம் நீங்கள் பயப்படுகிற விதமாய் நடக்காதபடி கர்த்தர் திசை திருப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பயந்த அந்த காரியம் பயப்படுகிறது போல் நடப்பது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு எதிர்மறையாய் உனக்கு அது சமாதானமாய் நடக்க போகிறது. பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் இந்த வருடம் நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன். அந்த இளைப்பாறுதல் உங்களுடைய எல்லா பயத்தையும் உங்களிடத்திலிருந்து மாற்றி கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் இருதயங்களை திருப்புவார், கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபா ஆண்டவர் எப்படியெல்லாம் கம்ஃபர்ட் பண்றாரு பாருங்க, எப்படியெல்லாம் ஆண்டவர் இளைப்பாற பண்ணாரு பாருங்க. 3 விதத்தில். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரப்போறாரு. எந்த இளைப்பாறுதல் தரப்போறாரு சொல்லுங்க? என்னுடைய கேள்விக்குறிகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து
எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போறாரு. என்னுடைய எதிர்கால பயத்தை என்னிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போட்டு எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போறாரு. என்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி ஒரு இளைப்பாறுதலை தரப்போறாரு. மூன்றாவதாக என்னுடைய பயத்திற்கு என்னை நீங்களாக்கி கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமேன், ஸ்தோத்திரம், எல்லாரும் ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பதிலை நீங்கள் தரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோட ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், 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 நன்றியப்பா, 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 ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். முழு பலத்தோட ஏசப்பட்ட சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நிறைவேற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அதை எனக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எதிர்காலத்தை ஆண்டவரே வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், என் எதிர்காலத்தில் இருக்கிற கேள்விகளை எல்லாம் எனக்கு ஆச்சரியமாய் மாற்றுகிற கர்த்தர். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், உன்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை தருவேன். நம்முடைய ஆண்டவருடைய அழைப்பே என்ன அழைப்பு அப்படின்னு சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ரெஸ்ட். ஆமென். சொல்லுங்க பாருங்க, எல்லாரும் ஒரு 3 பேருடைய கையை கொடுத்து சொல்லுங்க, இந்த இயர் உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் அலங்கங்களை கட்ட, கோபுரங்களை கட்ட, வாசல்களை உண்டு பண்ண, தாழ்பாள்களை உறுதிப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா இளைப்பாறுதலை தரப்போறார். ஆமென். உண்மையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் சொல்லுகிறதற்கு முன்னாடியே கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு நிறைவேற்றுகிறதை என் கண்கூடா பார்க்கிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது சர்ச்சில் ஒரு விரிவாக்கம், சர்ச்சில் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம், ஏதாவது ஒரு மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, பணத்துக்காக அல்ல, என்ன பிரச்சனை வருமோ, யார் பிரச்சனை பண்ணுவாரோ. இது இந்த சர்ச்சு பழைய சர்ச்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலான்னு சொன்னால், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எக்ஸ்டென்ஷன் பண்ணலான்னு சொன்னால் அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி பண்ண முடியாது. எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஓனர் இடத்துல போய் கேட்கணும். அந்த ஓனர் சொல்லுவார், பண்ணலாம், பண்ண வேண்டான்னு சொல்லுவார், இல்லை இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் அந்த பதில் சொல்லுகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், சரி இப்போ இந்த மாதம் வேணாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் வாடகை கொஞ்சம் சேர்த்து கொடுத்து அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சில காரியத்தை துவங்கும் போது பார்த்தீங்கன்னா கட்டவே முடியாது, அதை முடிக்கவே முடியாது, அவ்வளவு சஞ்சலமாக இருக்கும். ஒரு காரியத்தை பண்ணி துவங்கின உடனே அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்ன உடனே நமக்கு மூட் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் 3 வாரம் அப்படியே அது கடையில் கிடக்கும். இப்படியெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது நான் நம்புகிறேன், ஆண்டவர் பாருங்களேன் நமக்கு எவ்வளோ கிருபையாய் கத்த. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட்டுனா கட்டலாம், இதை நாட்டுனா நடலாம், இதுக்கு தாழ்பால் போடுனா போடுப்பா, இதை கழட்டி விட்டுருப்பான்னா கழட்டி விட்டுறலாம். ஏன் அப்படின்னா கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா சுற்றிலும். ஹல்லேலூயா. இது இந்த கம்ஃபர்ட் திருச்சபைக்கு மட்டும் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்குகிறார். இதுவரையிலும் நீங்கள் கடினமாய் செய்த அனைத்து காரியத்தையும் நீங்கள் லெகுவாய் செய்வதற்கு கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த இளைப்பாறுதல் வந்ததற்கு பிற்பாடு, அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சது அப்படியே செய்வீங்க. நம்புறீங்களா? அது பாட்டுக்கு நடக்கும், அது பாட்டுக்கு அப்படியே போகும். நீங்க ரொம்ப அழகா அதை கொண்டு போயிடுவீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டமே தெரியாது. ஆமென். அதை முடிப்பீங்க, அதில் நீங்கள் சந்தோஷப்படுகிற நாளை கர்த்தர் தருவார். இந்த வாக்கு தத்தம் அப்படியே உங்கள் தலை மேலையும் தலை மேலையும் நடக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அது நிச்சயமாய் நடக்கும். இந்த வருஷம் ஒரு தீர்மானத்தோடு முன்னேறுவோம். பைபிள் வாசித்து முடித்தவர்கள் எல்லாரும் அடுத்து உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3 months 3 மாதங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணி ஏற்கனவே பைபிள் வாசித்து முடித்தவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் ஒன்று நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு முடிஞ்சவங்க எல்லாரும் வந்துருங்க. வெளி ஊரில் இருக்கிறவங்க நீங்கள் கலந்துக்கிட்டால் நல்லா. அந்த டேட்டை நாங்கள் சீக்கிரமாக சொல்கிறோம். அந்த டேட்டு முடித்த உடனே அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏசாயாவை 60, ஸோ ஒரு 100 டைம் வாசிக்க போகிறோம். 3 மாதத்துக்குள்ளே 3 months ஒரு நாள் ஒரு டைம் நம்ம வாசித்தா போதும்.
அதை வாசிக்க முடியும். 66 புத்தகம் இருக்கிறது. கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வாசித்து அதற்கு பிறகு அதில் ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்க போகிறோம். அதனால் இந்த இயரை கொஞ்சம் வேதம் சொல்கிறது, இந்த வசனம் எப்போ நிறைவேறும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேடாமல் என்ன பண்ணாது சொல்லுங்களேன். எல்லாருமே பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அவர்கள் கர்த்தரை தேடி, நாம் கர்த்தரை தேடினோம், நாம் கர்த்தரை தேடினோம், நாம் கர்த்தரை தேடினோம், நாம் கர்த்தரை தேடினோம். கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு. அப்போ இந்த இளைப்பாறுதல் அப்படின்றது எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கர்த்தரை தேடுறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஆண்டவரை தேடலைன்னா இந்த இளைப்பாறுதல் கிடைக்காது, கிடைக்காது. அதனால கர்த்தரை தேடுவதற்கு எல்லாருடைய இருதயத்தையும் சாய்ப்போம். ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், நண்பர்களுக்கும் நான் உங்களுக்கு மனசார உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வார வாரம் இந்த செய்தியை பல நாடுகள், பல ஊர்களிலிருந்து கேட்கிறீர்கள். நிச்சயமாகவே ஆலயத்தில் இருக்கிற பிரசன்னம் உங்களை நிறைய பேரை தொடட்டும். ஆமேன். இன்னும் லட்சங்களுக்கு கர்த்தர் இந்த திருச்சபையை ஆசீர்வாதமாய் வைக்கட்டும். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இந்த பாட்டை எல்லாரும் பாடி அப்படியே ஜெபித்து உங்களுக்காக முடிக்க போறேன். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர். உன் வாக்கு தத்தங்கள் எல்லாம் அறநோட்டு மட்டும் இருக்கும் ஃபர்ஸ்ட் வாட்சத்துல இருந்து. ஆமேன். சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை துதித்து பாடி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், ஆண்டவர் நமக்கு ஆச்சரியமான காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்கிறார். அவர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், எல்லாம் நிறைவேறும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். ஆமேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமேன் பாடி தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. எல்லாரும் பாடுவோம். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், யுத்திகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் தேரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தினாவும் முடியும், ரகமும் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், யுத்திகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் தேரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தினாவும் முடியும், ரகமும் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோ இனியவர். பாடுவோம். எனக்கு இல்லை, வழக்காடுவோ இனி. இப்பா நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன். சொல்லுங்க எல்லாம். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலையும் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கர்ப்பங்களும் உயிரும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கர்ப்பங்களும் உயிரும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன், இன்னும் தரமான உயர்வு எனக்கு அளிப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோர் முன்,
இப்ப சொல். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும். ஆமென். கரங்களை தட்டி காணிக்கை செலுத்துறவங்க காணிக்கை. ஹalleluya, ஹalleluya. சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மை தேடி வரும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மை தேடி. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல். உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். ஆமென். எஸ், திரும்ப திரும்ப சொல்லுவோம். இளைப்பாறுதல். சொல்லுவோம் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவே. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேறும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல். ஒரு 5 டைம் சொல்லுவோம். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. முழு பலத்தோட கரங்களை தட்டி. ஆமென். அவர்கள் கர்த்தரை தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படியே அவர்கள் கட்டினார்கள். காரியம் அவர்களுக்கு வாய்த்தது. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வருடம் கொடுத்த இந்த பொன்னான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. இந்த செல்வமான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. நாட் இந்த 1 year இல்லப்பா, 2025 மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே நிறைவேறுவதாக. உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை எங்களை ஆச்சரியமாய் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.